கிட்ஸ் வாங்க ஐஆர் கிட்ஸ் பாப்போம். ஒரு சிறிய கிராமத்தில் ஹசீன் என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவனுடைய மனம் ஆர்வம் நிறைந்தது. அவனுடைய கண்கள் எப்போதும் புதுமையை தேடியது. ஒரு மழைக்கால இரவு அவன் அமைதியாக தூங்கிக் கொண்டிருந்தான். கதவு தட்டும் சத்தம் இரவின் அமைதியை உடைத்தது. இந்த நேரத்தில் யார்? அவன் கண்கள் அகன்றன. அம்மாவும் அப்பாவும் ஆழ்ந்த நித்திரையில் இருந்தனர். மீண்டும் இந்த முறை சத்தம் இன்னும் தெளிவாக கேட்டது. ஹசீன் மெதுவாக எழுந்து கதவை திறந்தான். அங்கே யாரும் இல்லை. ஆனால் தரையில் ஒரு சிறிய பெட்டி கிடந்தது. அதை எடுத்து திறந்து பார்த்தான். அதன் உள்ளே ஒரு பழைய மாய பென்சில் மற்றும் ஒரு சிறிய குறிப்பு இருந்தது. அதில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது: தைரியம் உள்ளவன் மட்டும் இதை திறக்க வேண்டும். ஹசீன் பென்சிலை எடுத்தவுடன் அது இனிமையான குரலில் கூறியது: நீ விரும்பியதை வரைந்தால் அது நனவாகும். ஆனால் உனக்கு 5 வாய்ப்புகள் மட்டுமே. அவன் அதிசயமடைந்தான். முதல் முயற்சியாக அவன் ஒரு சாக்லேட்டை வரைந்தான். உடனே மேசையின் மேல் ஒரு உண்மையான சாக்லேட் தோன்றியது. அடுத்து சிறிது துணிவுடன் ஒரு யானையை வரைந்தான். உடனே வீட்டுக்குள் ஒரு பெரிய யானை தோன்றியது. அவன் விரைந்து ஓடி சென்று தாய் தந்தையரை எழுப்பினான். அவர்கள் விழித்து பார்த்தபோது வீட்டின் நடுவில் ஒரு யானை நின்றது. அவர்கள் பதறி போனார்கள். யானையிடமிருந்து எப்படி பாதுகாப்பது என்று அவர்கள் யோசித்தனர். அந்த வேளையில் ஹசீனின் மனதில் ஒரு சிந்தனை உதித்தது. யானையை நடத்தி கொண்டு செல்லக்கூடிய ஒருவரை வரையலாம். உடனே ஒரு பாகன் தோன்றினான். அவன் அமைதியாக யானையை வழிநடத்தி வீட்டை விட்டு வெளியே கொண்டு சென்றான். அனைவரும் நிம்மதியாக மூச்சுவிட்டனர். ஹசீன் நடந்ததை தந்தையிடம் முழுமையாக விளக்கினான். அப்போது அவனது தந்தை கூறினார்: நான் ஒரு பெரிய வியாபாரியாக வேண்டும். அவர் பென்சிலை எடுத்து தன்னை ஒரு பெரிய வியாபாரியாக வரைந்தார். ஆனால் எதுவும் நிகழவில்லை. இந்த பென்சிலை யார் பெறுகிறாரோ அவர் மட்டுமே வரைய வேண்டும். அப்போதான் அது நனவாகும். அவன் பென்சிலை மீண்டும் எடுத்துக்கொண்டு தந்தையை ஒரு பெரிய வியாபாரியாக வரைந்தான். அந்த நொடியிலேயே தந்தை மதிப்பும் செல்வமும் பெற்ற வியாபாரியாக மாறினார். அன்று இரவு குடும்பத்தினர் ஒன்று கூடி ஆலோசித்தனர். நம்மால் ஊருக்கே நன்மை செய்ய முடியாதா என்று தாய் கேட்டாள். அவர்களின் கிராமத்தில் நீர் தட்டுப்பாடு இருந்தது. ஹசீன் அமைதியாக பென்சிலை எடுத்துக்கொண்டு வீட்டின் முன்பாக ஒரு கிணற்றை வரைந்தான். உடனே அங்கே ஒரு ஆழமான கிணறு உருவானது. ஊரிலுள்ள மக்கள் அனைவரும் தண்ணீர் பெற்றனர். அந்த செயலைக் கண்டு மகிழ்ந்த பென்சில் இனிய குரலில் கூறியது: நீங்கள் நல்ல மனமுடையவர்கள், உதவும் உள்ளம் கொண்டவர்கள். எனவே இனி நீங்கள் விரும்பியபடி பயன்படுத்தலாம். இவ்வாறு நல்ல எண்ணங்களும் பகிர்ந்த மனமும் சேர்ந்தால் மாயையும் நன்மைக்காக செயல்படும் என்பதை ஹசீன் உலகிற்கு உணர்த்தினான். Please like the video and subscribe our channel.